ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ல ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா, உலகமே ஆடி போய் கிடக்குது. மனுஷங்க இவ்ளோ கொடூரமா, இவ்ளோ மோசமாலாம் இருப்பாங்களா? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஃபைல்ஸ் மூலமா வந்து தெரிய வருது. ஸோ சின்ன சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள கொலை பண்ணி, அத சமைச்சு அத சாப்பிட்டுருக்காங்க. ஸோ எவ்வளோ கேவலமான மனுஷங்க இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் வந்து தெரிய வருது. உலகத்திலே எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லப்பட்ட மிகப்பெரிய புள்ளிங்கலாம் இதில மாட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபைல்ஸ், ஏகப்பட்ட வீடியோஸ், ஏகப்பட்ட ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மனசே வந்து ரொம்ப பாரமாயிருதுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா, கெட்டி போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஸ்குவிட் கேம் வந்து ஞாபகம் வருது. இப்போ அந்த ஸ்குவிட் கேம் படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 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 டயலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்தில வந்து எக்ஸ்ட்ரீம் பணக்காரனும், எக்ஸ்ட்ரீம் ஏழையும் ஒண்ணு அப்படிம்பாங்க. எக்ஸ்ட்ரீம் பணக்காரன் பார்த்தீங்கன்னா, வந்து அ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவன் என்னென்னலாம் ஆசைப்படுறானோ எல்லாமே அவனுக்கு கிடைச்சிரும். அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப மைண்டுக்கு ப்ளஷர் வேணும், ப்ளஷர் வேணும்னு சொல்லி வித்தியாசமா ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். பீய கூட திம்பான் போல. அந்த மாரி விஷயம் கூட அந்த பண்ணுவான் போல. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குழந்தைங்களோட கறிய சாப்பிடுறது, பாலியல் வன்கொடுமை பண்றது, இந்த மாரி மோசமான விஷயங்கள்லாம் பண்ணுவானுங்க. ஸோ அது இந்த மாரி விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாரி விஷயம் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள வேண்டிக்கிடுவோம். ஆனா இந்த மாரி விஷயங்கள் இருக்கிறத பார்த்தா கடவுள் இருக்காரா என்னன்னே தெரியல. நாங்க பந்தய குதிரை இல்ல. நாங்கெல்லாம் மனுஷங்க.